டியூஸ்டே அன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல ஃபுல்லா டவுன் சைடு வந்து 23,800 இந்த ரேஞ்சு கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து, மறுபடியும் வந்து பை சைடு மூவ் ஆனாங்க. ஸோ டே கேண்டிலுக்கு அபோவும் க்ளோஸ் வச்சு மேலே போகும்னு பார்த்தாக்கா, அந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஆக முடியாம மறுபடியும் ஒரு டவுன் குடுத்து 24,043ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ இதே நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, நான் டே கேண்டில் வச்சிருக்கேன். ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, இந்த 23,800 அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 24த் ஏப்ரல் அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அதே ஏரியாவிலே இருக்காங்க. ஸோ இந்த 23,800 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட், ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. ஸோ அதையும் தாண்டி மார்க்கெட் கீழ வருது அப்படின்னா, இத பிரேக் பண்ணுது அப்படின்னா, அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 13 ஏப்ரல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க இருக்கு. 23,500, 550 500 to 550 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வந்து ஆக்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதேபோல அப் சைடு பார்க்கும்போது நமக்கு 24,350 இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, 24,600 இந்த ரேஞ்ச், இந்த டாப். ஸோ இந்த ஏரியா வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா வந்து ஒர்க் ஆக சான்சஸ் இருக்கு. ஒருவேளை வந்து 23,500 இத பிரேக் பண்ணி கீழ சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா, இங்க ஒரு கேப் ஆர்டர் இருக்கு நமக்கு. இந்த கேப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, அது இங்க இருக்கு. இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ இந்த கேப் ஆர்டரை ஃபில் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக 23,550ங்கிறது பிரேக் ஆகி கீழே சஸ்டெயின் ஆகணும் அதுக்குள்ள. அது ஆனால் தான் அது நடக்கும். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். பேங்க் நிஃப்டியை செக் பண்ணாலும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட எங்கன்னு பார்த்தீங்கன்னா 54,360 350 to 360 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இது ஆல்ரெடி வந்து 13th ஏப்ரல்லே இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அதனால் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே கேண்டில், டியூஸ்டேயோட டே கேண்டிலுக்கு மேலே ஒரு சின்ன இங்கேயும் ஒரு கேப் ஆர்டர் இருக்குது. ஸோ இந்த கேப் ஆர்டர், இந்த ரேஞ்ச், இந்த கேப் ஆர்டர் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதை க்ளோஸ் வச்சு மேலே வந்து சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து அப்சைடு மூமெண்ட் வந்து இந்த லெவல்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 56,440 இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதையும் தாண்டி மேலே போகுது அப்படின்னா இது வரைக்கும் 57,430 to 440 இந்த ரேஞ்சில் வந்து நம்ம அப்சைட் மூமெண்ட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ அதே டவுன் சைடு வருது அப்படின்னா, டவுன் சைட்லேயும் நமக்கு ஒரு கேப் ஆர்டர் இருக்குது. நம்ம நிஃப்டி 50ல பார்த்த மாதிரி ஒரு கேப் ஆர்டர் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து இது இருக்கு. இந்த லெவல்ஸ் நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து மூமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றப்போல நம்ம வந்து நிஃப்டியில் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ மண்டே அன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு, ஸோ அந்த டைமுக்கு வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நமக்கு அதுக்கு தான் டெசிஷன் எடுத்துக்கலாம். எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பெருசாக மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆக சான்சஸ் இல்லை. ரீசன் என்னென்னா இது வந்து ஸ்டேட் எலெக்ஷன் தான். அதனால் வந்து இதனால் பெரிய இம்பேக்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். தேங்க்யூ.